வணக்கம். மகிழ்ச்சி கல்வி வானொலி வகுப்பறை நிகழ்ச்சியில் உங்களோடு இணைந்திருப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்கள் முனைவர் சா. மோகனப்பிரியா. நாம் இதில் பாரதியார் பல்கலைக்கழக தமிழ் மொழி பாடத்திட்டம் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்க போகிறது முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான 2ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய அலகு 2ல் முதலாவதாக இருக்கக்கூடிய குற்றால குறவஞ்சி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். குற்றால குறவஞ்சி இந்த நூலை எழுதினது யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு. குற்றால குறவஞ்சியில் இருக்க மலைவளம் தான் நமக்கு பாடப்பகுதியாக அமைஞ்சிருக்கு. மலைவளம் பார்க்கறதுக்கு முன்னாடி திரிகூட ராசப்ப கவிராயருடைய குறிப்பு பார்த்துடலாம். திரிகூட ராசப்ப கவிராயர் 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் விஜயநாராயணம் அப்படிங்கிற ஊரில் பிறக்கிறாரு. அதுக்கப்புறமா மேலகரம் அப்படிங்கிற ஊருக்கு மாற்றம் செய்கிறாங்க. அது ஏன் அந்த ஊர்லேருந்து மாறுறாங்க அப்படின்னா, அவங்க வறுமையின் காரணமாக அந்த ஊர்லேருந்து தென்காசிக்கு குற்றாலத்துக்கும் அருகில் இருக்கிற மேலகரம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. இவருடைய பெயர் என்ன அப்படின்னா ராசப்பன் அப்படிங்கிறது தான் இவருடைய இயற்பெயர். இவர் எழுதிய குற்றால குறவஞ்சி நாடகத்தை படிச்சுட்டு அதில் ரொம்பவும் பெருமைப்பட்ட மதுரை மன்னரான விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு பட்டம் வழங்குறாரு. என்ன அப்படின்னா கவிராயர் அப்படின்ற பட்டத்தை கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா திருக்குற்றால நாதர் கோயில் அப்படிங்கிற பட்டத்தையும் இவருக்கு கொடுக்குறாரு. இந்த செய்தி எங்கே இருக்குது அப்படின்னா செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கு. அந்த செப்பேடு திருவனந்தபுரத்தில் இருக்க அருங்காட்சியகமில் அமைக்கப்பட்டிருக்கு. குற்றாலத்தில் எழுந்தருள் இருக்கிற சிவனுக்கு பெயர் என்ன அப்படின்னா திரிகூடநாதர் அப்படிங்கிறது தான். ஒரு நாள் திரிகூட ராசப்ப கவிராயர் என்ன பண்ணுறாருன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அப்போது கனவுல சிவபெருமான் தோன்றி திரிகூடநாதர் தோன்றி, இத்தனை நாளாக நீ எனக்கு பூமாலை சூட்டி அணிவிச்சிட்டு இருந்த, அதனால் உன்னோட வாயால் எனக்கு பாமாலை சூட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதிலிருந்து தான் அவர் குற்றாலநாதரை மையமாக வைத்தே 14 நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இவர் எழுதி இந்த நூலுக்காக விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 52 ஏக்கர் நிலத்தை 1718ஆம் ஆண்டு அவருக்கு பரிசாக வழங்குறாரு. அதை இன்னைக்கும் குறவஞ்சி மேடு அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டுருக்கு. இவர் குற்றாலநாதரை மையமாக வைத்து பல நூல்கள் எழுதியிருக்கிறார் இல்லையா, அதுக்கு இன்னொரு கதையும் சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னா, ஒரு நாள் அவர் குற்றாலநாதரை வழிபடுறதுக்காக வராரு. வழிபடுறதுக்காக வழிபட்டுட்டு திரும்ப வெளியில் போகும்போது கோயில் கதவு மூடப்பட்டுருது. கோயிலுக்குள்ளேயே இவர் மாட்டிக்கிறாரு. அப்போது அவர் ரொம்ப பயந்துட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற நிலையில் கடவுளே அங்கே தோன்றி, நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கேன், இத்தனை நாளாக நீ எனக்கு பூமாலை சூட்டிகிட்டு இருந்த, இனிமேல் நீ எனக்கு பாமாலை பாடு அப்படின்னு சொல்லி அருள் புரிஞ்சதா ஒரு கதையும் சொல்லப்படுது. இவருக்கு ஏன் திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற பேர் வந்துச்சு அப்படின்னா, இவருடைய இயற்பெயர் ராசப்பன். இவருக்கு மதுரை மன்னன் அளித்த பட்டம் கவிராயர். அதனால ராசப்ப கவிராயன் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. இவர் திருக்குற்றாலநாதர் மேலேயே பாடல் பாடினதுனால திரிகூட ராசப்ப கவிராயர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு வந்துச்சு. குற்றால குறவஞ்சி நூலை கவிதை கிரிக்கிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் எழுதிய நூல்கள் எல்லாமே குற்றாலத்தையும் குற்றாலநாதரையும் மையமாக வைத்து எழுதப்பட்டது தான். அதில் சிலதை நம்ம பார்க்கலாம். குற்றால மாலை, குற்றாலநாதர் உலா, குற்றால பரம்பொருள் மாலை, குற்றால கோவை, குற்றால யமக அந்தாதி, இந்த மாதிரி சில நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அந்த குற்றால யமக அந்தாதி அப்படிங்கிற பாட்டு 1720 எழுதியிருக்கிறாரு. ஆனால் அந்த இது பத்திரமா இருந்து 1931 குற்றாலநாதர் கோவிலே அச்சிட்ருக்காங்க இந்த நூலை. அதுக்கப்புறமா குற்றால சிலேடை வெண்பா, குற்றால ஊடல், குற்றால தலபுராணம், இது போன்ற சில நூல்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அவர் எழுதிய எல்லா நூல்களுமே சிற்றிலக்கியம் வகையை சேர்ந்தது. 96 சிற்றிலக்கியங்களுக்குள்ள உள்ளடங்கியிருக்கு. தலபுராணம் மட்டும் பக்தி இலக்கியத்தை சேர்ந்தது. இவர் வடகரை அரசர் சின்னஞ்சு அவர்கிட்ட இவர் அமைச்சரவை புலவராக இருந்திருக்கிறாரு. சுப்பிரமணிய தேசிகர் இவருடைய சகோதரர் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து குற்றால குறவஞ்சியை பற்றி பார்க்கலாம். முதலில் எழுதப்பட்ட சிற்றிலக்கியம் வகையில் ஒன்றான
குறவஞ்சி நூலில் முதலாக எழுதப்பட்டது தான் வந்து குற்றால குறவஞ்சி. இந்த குற்றால குறவஞ்சி சிற்றிலக்கியங்களில் ஒன்றாக இருக்குது. இதனுடைய பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா திருக்குற்றாலநாதர் தான் இந்த பாட்டுடை தலைவன். இந்த நூலுடைய பாட்டுடை தலைவன் திருக்குற்றாலநாதர் யார் அப்படின்னா குற்றாலத்தில் வீற்றிருக்கிற சிவபெருமான் தான். இந்த குறவஞ்சி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா நாடக வடிவில் அமைஞ்சிருக்கு. குறவஞ்சி அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா குறப்பெண் அப்படின்னு அர்த்தம். குற அப்படின்னா குறத்தி குறவர் சமூகத்தை குறிக்கக்கூடியது. வஞ்சி அப்படின்னா பெண்ணை குறிக்கக்கூடியது. அதனால் இதுக்கு பெயர் குறவஞ்சி அப்படின்னு வந்திருக்குது. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குற்றாலநாதர் வந்து உலா வர்றாரு. அதை வந்து பல பெண்கள் பார்க்குறாங்க. அதில் வசந்தவல்லி என்ற பெண் வந்து குற்றாலநாதர் மீது காதல் கொண்டு பாடல் பாடுவது போல இந்த பாடல் நூல் அமைந்திருக்குது. குற்றாலநாதர் மீது காதல் கொண்ட ஒரு பெண்ணை பற்றி கூறுவது போல இந்த குறவஞ்சி நாடக நூல் அமைந்திருக்குது. குற்றால ஈஸ்வரர் உலா வராரு. அவர் எப்படி வராரு அப்படின்ட்டு குற்றால குறவஞ்சி சொல்லுது அப்படின்னா கட்டியங்காரன் சொல்கிறாப்புல உலா வராங்க, குற்றால ஈஸ்வரன் உலா வராருன்னு சொல்கிறாங்க. மூவர் தமிழ் நான்மறைகள் முழங்க குற்றால ஈஸ்வரர் உலா வராரு. அங்கே அனைவரும் ஈஸ்வரர் உலா வரதை பார்த்துட்டு ஆர்வமாக காத்துட்ருக்காங்க. அப்போது அங்கே இருக்க பெண்களும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே வசந்தவல்லின்ற ஒரு பெண்ணு பந்தாடி கொண்டிருக்கா. அவருக்கு முன்னாடி இருந்தே குற்றாலநாதர் மீது அதீத காதல் இருக்குது. அவரை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஓடி வந்து பார்க்குறா. அப்படி பார்க்கும்போது அந்த காதல் ரொம்ப அதிகமாகுது. இந்த காதலை எப்படி வந்து குற்றாலநாதர்கிட்ட தெரிவிக்கிறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கா. அப்போ தோழி மூலியமாக தூது அனுப்புகிறாங்க. தூது சொல்லி அனுப்புகிறா. குற்றாலநாதர்கிட்ட சொல்லி அனுப்புகிறா. அப்போ குறத்தி ஒருத்தி அந்த வழியாக வர்றா. வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறி கூற ஆரம்பிக்கிறா. குறத்தி குறி சொல்கிறா இல்லையா? குறி சொல்கிறது எப்படி சொல்கிறா அப்படின்னா முதல்ல இந்த குற்றாலநாதர் வீற்றிருக்கிற இந்த மலையோட பெருமைகளையும் இந்த ஊரோட பெருமைகளையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் குறியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மலையோட பெருமைகளை சொல்கிறது தான் வந்து நமக்கு பாடப்பகுதி அமைஞ்சிருக்குது. அதுக்கப்புறமா குறி சொல்லும்போது உங்களோட காதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்கிறா. சொன்னதுக்கப்புறமா வசந்தவல்லிக்கு ஒரே மகிழ்ச்சி தாங்க முடியல. அந்த மகிழ்ச்சியில் வசந்தவல்லி என்ன பண்ணுறா அப்படின்னா இவன் நல்லதாக குறி சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறைய பரிசு பொருட்கள் கொடுத்து அனுப்புகிறா. அந்த பரிசு பொருளை வாங்கிட்டு குறவஞ்சி என்ன பண்ணுறா அப்படின்னா குறத்தி என்ன பண்ணுறா அப்படின்னா அதை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டுருக்கா. வர்ற வழியில் அவனுடைய கணவன் குறவன் பார்க்குறான். பார்த்துட்டு அவனும் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குறவன் குறத்தி 2 பேரும் அவங்களுக்கு அன்னைக்கு பரிசு கிடைச்ச மகிழ்ச்சியில் குற்றாலநாதரை வழிபடுறாங்க. வழிபட்டு அவங்களோட மகிழ்ச்சியை சிவபெருமான் கிட்ட தெரிவிக்கிறாங்க. குறத்தி மலை வளத்தை பற்றி சொல்கிறா இல்லையா? அந்த மலை வளம் தான் நமக்கு பகுதியாக அமைஞ்சிருக்கு. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். குறத்தி மலை வளங்கூறல். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும் மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர் கமன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர் தேனருவி திரையெழுப்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பரிகாலும் தேர்காலும் வழுக்கும் கூணவிலம் பிறை முடித்த மேனியலங்காரர் குற்றால திரிகூட மலையெங்கள் மலையே. இந்த பாட்டோட பொருள் என்ன அப்படின்னா அந்த ஒரு பெரிய மலை இருக்குது அப்படின்னா அந்த மலைகளில் நிறைய குரங்குகள் இருக்கும் இல்லையா? அந்த குரங்குகள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்றத இங்கே தெரிவிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் குற்றாலநாதர் வீற்றிருக்கக்கூடிய அந்த மலையில் என்ன சிறப்பு அப்படின்னா அங்கே அதிகமான மரங்கள், பசி தீரக்கூடிய அளவுக்கு கனிகளும் அங்கே நிறையா இருக்குது அப்படின்றத சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. வானரங்கள் அப்படின்னா குரங்குகள்னு அர்த்தம். அங்கே வந்து குரங்குகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஆண் குரங்குகள் பெண் குரங்குகளுக்கு பழங்களை கொண்டு வந்து கொடுக்குது. அந்த கொடுக்குற பழங்களை பெண் குரங்குகள் சாப்பிடுது. அப்படி சாப்பிடும்போது சில பழங்கள் சிந்தி மரத்துலேருந்து கீழே விழுது இல்லையா? அந்த அழகு வந்து ரொம்ப அழகாக இருக்குது அதை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சிந்துற பழங்கள் சிந்துது இல்லையா, அதை பார்த்துட்டு வானவர் அப்படின்னா வானத்தில் இருக்க கவிஞர்கள் எல்லாம் கவிதை எழுதணும் அப்படின்றதுக்காக வானத்திலிருந்து எழுந்து வர்றாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காணவர்கள் அதாவது காட்டில் வாழக்கூடிய மக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கீழே இருந்து தேவர்களை விண்ணில் இருக்க தேவர்களை வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க, அழைக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னா, இங்கே அழிவே இல்லாத சித்தர்கள் பலர் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த காட்சியெல்லாம் உங்களுக்கு காணறதுக்கு கிடைக்காது, அதனால் பாருங்க அப்படின்றாங்க. அப்படி சித்தர்கள் வாழக்கூடிய சித்தர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சிவபெருமானை நோக்கி பல மந்திரங்கள் ஓதுறாங்க, பல மந்திரங்கள் படிக்கிறாங்க. அந்த மந்திரங்களெல்லாம் உங்களால் கேட்க முடியணும் அப்படின்னா நீங்கள் இங்கே கேளுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மலையில் இந்த காட்டுக்குள்ளே நிறைய மூலிகைகள் இருக்குது, சிறப்பான செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாமே இருக்குது. இந்த மலையில் சிறப்பு இல்லாததுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, இங்கே பல சிறப்புகள் இருக்குது. இங்கே தேவலோகத்தை விட இங்கே தான் சிறப்பு அதிகமாக இருக்குது. அதனால் தேவரை காட்டு மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கீழே வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலை எப்படி இருக்குது அப்படின்னா, அங்கிருந்து விழக்கூடிய அருவி இருக்கு இல்லையா, அருவி மேலேருந்து விழுறது அலை போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அருவி தேன் மாதிரி சிறப்பாக இருக்குது, அதை குடித்து பார்த்தோன்னா தேன் மாதிரி இருக்குது அந்த தண்ணி. குற்றாதநாதர் வீற்றிருக்கக்கூடிய அந்த மலையில் இருக்க அருவியானது தேன் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, கீழேருந்து பார்க்கும்போது மலையிலிருந்து அருவி தண்ணி விழற மாதிரி இல்லை, வானத்திலிருந்தே தண்ணி விழற மாதிரி இந்த அருவி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூரியன் 7 குதிரைகள் பூட்டிய ரதத்தில் போவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சூரியன் தேரில் போகும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த தேரில் போகும்போது கால் வழுக்குதாமா, அந்த அளவுக்கு இந்த அருவி வானத்திலேருந்து விழக்கூடிய அருவி அவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்குது அப்படின்றாங்க. அவரோட தேர் மட்டும் இல்லை, அவர் வச்சிருக்க பரிகளும் வழுக்குது, பரிகளுடைய கால்கள் அதாவது குதிரைகளுடைய கால்களும் வழுக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பு மிக்க மலையில தான் எம்முடைய சிவபெருமான் வீற்றிருக்கிறாரு. சடையில் வளைந்த பிறை சந்திரனை சூடியிருக்கிறாரு. இப்படிப்பட்டது தான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லிட்டு குறத்தி சொல்கிறா. அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். முழங்குத்திரை புலனருவி கலங்கென முத்தாடும், முற்றமெங்கும் பரந்து பெண்கள் சிற்றிலை கொண்டோடும், கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம்பாடி நடிப்போம், கிம்புரியின் கொம்பொடித்து வெம்பு தினை இடிப்போம், செழுங்குரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும், தேனலர் செண்பகவாசம் வானுலகில் வெடிக்கும், வழங்கு கொடை மகராசர் குறும்பலாவில் ஈசர், வளம் பெருகும் திரிகூட மலையெங்கள் மலையே. இந்த பாட்டில் மலை வளத்தை ஆசிரியர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தா, மேலே இருந்து அருவி விழுறது இல்லையா, அந்த விழக்கூடிய அருவியிலிருந்து அலை ஓசையானது சத்தமாக கேட்குதாமா. அப்படிப்பட்ட அலையோசை நிறைந்த அருவி மிக அழகாக விழுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விழற நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு அருவியில் அருவியானது விழுந்து மேலே தெரித்து வெளியில் போய் விழுதாமா. அது எப்படி இருக்குது அப்படின்னா, பெண்கள் நீரில் விளையாடுவாங்க இல்லையா, தண்ணி மேலே ஊற்றி தெரிச்சிட்டு அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்படி கொற்ற அருவியிலிருந்து சிதற நீர்கள் எப்படி இருக்குது, என்ன பண்ணுது அப்படின்னா, குழந்தைகள் பெண்கள்லாம் அங்கே மணல் வீடு கட்டி விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்படி விளையாண்டுட்டு இருக்க வீட்டோட முற்றத்தில் போய் அந்த நீர் தெரித்து வீட்டையே அழிச்சிருதான். இப்படிப்பட்ட வளங்கள் நிறைந்தது தான் எம்முடைய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மலையில் வாழ்கிற மக்களுடைய உணவு என்னவா இருக்குது அப்படின்னா கிழங்கு தான். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மலையில் விளையக்கூடிய கிழங்குகளை தோண்டி எடுத்து அவங்க உணவாக பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கே தேன் அதான் பிரதான உணவாக பயன்படுத்தப்படுது அப்படின்றத மக்கள் பிரதான உணவாக தேனை தான் பயன்படுத்துகிறாங்க. மலையில் வாழ்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
மலை வளத்தை இந்த கிழங்கையும் தேனையும் உண்டுட்டு மலை வளத்தை பாடி நடிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட வளங்கள் நிறைந்தது தான் மலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னா வெறும் தேனையும் கிழங்கை மட்டும் முக்கியமான உணவாக வைத்து உண்டுட்டு மகிழ்ச்சியோடு மட்டும் இல்லாமல் வீரத்தோடையும் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. யானை இருக்கு இல்லையா, யானையோட தந்தத்தை எடுத்து ஒடிச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலக்கையாக பயன்படுத்தியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வறுத்த திணைகள் இருக்கு இல்லையா, அந்த வறுத்த திணைகளை இடிக்கிறதுக்கு தேவையான உலக்கையாக யானை தந்தங்களை ஒடித்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தா குரங்குகள் பற்றி போன பாடலில் சொல்லியிருந்தார் இல்லையா, அப்போ என்ன சொன்னார், பழங்கள் சாப்பிட்றது சிதறது, அது ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி குரங்குகள் பற்றி சொல்லியிருந்தார் இல்லையா. அதே போல் இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னா குரங்குகள் மாமரத்தில் இருக்க மாம்பழங்களை எடுத்து பிச்சு என்ன பண்ணுது அப்படின்னா பந்து விளையாடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இது இப்படி மாம்பழங்களை பந்தாடுது அப்படின்னா அப்படிப்பட்ட குரங்குகள் அதிகமாக அங்கே வாழக்கூடிய மலையில் உணவுக்கு பஞ்சமே இல்லை. உணவுகள் இவங்க சாப்பிட்டது போக மீதி பல உணவுகள் நிறையா இருக்குது அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா தேன் அங்கே நல்ல நறுமணத்தோட தேன் இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட சுத்தமான தேன் கிடைக்கிற இடத்துல நல்ல நறுமணம் வீசக்கூடிய செண்பக மலரும் அங்கே தான் இருக்குது அப்படின்றாங்க. அந்த செண்பகத்தோட வாசனை எப்படி இருக்குது அப்படின்னா வானுலகத்தில் இருக்க தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தேவர்களினுடைய மூக்கை துளைக்கக்கூடிய அளவுக்கு வாசனையானது செண்பக மலரில் இருக்க வாசனையானது தேவலோகம் வரைக்கும் பரவுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்படிப்பட்ட மலையில் ஒரு பலா மரம் இருக்கு இல்லையா, அந்த மரத்தின் அடியில் தான் எங்கள் ஈசன் வீற்றிருக்கிறாரு. இப்படிப்பட்ட திரிகூடநாதர் வாழக்கூடிய மலை தான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி குறத்தி பாடுறதா ஆசிரியர் பாடியிருக்கிறாரு. அடுத்த பாட்டு ஆடு மரவீனு மணிக்கோடி வெயில் எரிக்கும் அம்புலியை கவளமென்று தும்பி வழி மறக்கும் வேடுவர்கள் திணை விதைக்க சாடு புனந்தோடும் விந்தை அகில் குங்குமமும் சந்தனமும் நாரும் காடுதொறும் ஓடிவரை ஆடு குதியாடும் காகம் அணுகா மலையில் மேகத்திரை சாயும் நீடு பல வீசர் கைலாசகிரி வாசர் நிலை தங்கும் திரிகூட மலையங்கள் மலையே. இந்த பாடலில் என்ன சொல்லியிருக்காங்க, குறத்தி மலை வளத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடுகின்ற நாகப்பாம்புகள் இருக்கு இல்லையா, இந்த மலையில் அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. அந்த நாகப்பாம்புகள் கக்கக்கூடிய மாணிக்கமும் இங்கே தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா யானைகள் இருக்கு இல்லையா, யானைகள் என்ன பண்ணுது, சந்திரன் முழு நிலவாக இருக்கும்போது இடம் பெயர்ந்து மாறி மாறி வருவார் இல்லையா, கிழக்கில் ஆரம்பித்து மேற்கில் மறைவார் இல்லையா சந்திரன், அந்த மாதிரி வரும்போது யானைகள் அதை பார்த்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா சந்திரனை போய் வழி மறைச்சு இது அவங்களுக்கு கிடைச்ச உணவாக நினச்சி போக விடாமல் தடுக்குது. அப்படிப்பட்ட மலையில் யானைகள், இதை ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா யானைகள் நிறைந்த மலை அப்படின்றத சொல்கிறதுக்காக சந்திரனை வழிமறைச்சு தன்னோட உணவுன்னு நினச்சி அது சாப்பிட்றதுக்கு துணிஞ்சிருக்காமா. அப்படிப்பட்ட மலை எங்களுடைய மலைன்னு சொல்கிறாங்க. இந்த குறவர் இனத்தவர் வாழக்கூடிய மலை தான் இந்த மலை. அப்படிப்பட்ட மலையில் குறவர் இனத்தவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல காடுகளை எல்லாம் தூய்மைப்படுத்தி அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா திணை விதைக்கிறாங்க. திணை விதைச்சு அறுவடை செய்கிறாங்க அப்படின்றத குறத்தி சொல்கிறா. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காடுகள் எப்படி இருக்குது அப்படின்னா அகிலும் குங்குமமும் சந்தனமும் அதிகமான வாசனை தரக்கூடிய நிலையில் அந்த காடுகள் இருக்குது அப்படின்றாங்க. அந்த காடுகள் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக மற்றும் இல்லாமல் இது எப்படி இருக்குது அப்படின்னா வாசனை அதிகமாக வீசக்கூடிய வகையிலையும் இது இருக்குது அப்படின்றாங்க. வரையாடுகள் ஓடி பாடி விளையாடக்கூடிய இடமா இந்த மலையானது அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. மறை அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். மலையில் வாழக்கூடிய ஆடுகளைத்தான் வரையாடு அப்படின்னு சொல்லுவாங்க. வரை அப்படின்னா மலைன்னு அர்த்தம். அந்த ஆடுகள் விளையாடி
ஆடி பாடி விளையாண்டுட்டுருக்கு அப்படின்றத இந்த மலையில் தான் இருக்குது அப்படின்றத குறத்தி வந்து சொல்கிறாங்க. இந்த மலை வந்து மிகவும் உயர்ந்த மலை. இது வானுலகத்துலேயும் தொடக்கூடிய அளவுக்கு உயர்ந்த மலையாக இருக்குது. இப்படிப்பட்ட மலையில் காகம் கூட பறக்காத மலையாக இந்த மலை இருக்குது. ஏன் அப்படி காகம் பறக்கலை அப்படின்னா அந்தளவுக்கு உயரமான மலையாக இது இருக்குது. மேகங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மலை உயரமாக இருக்கனால உரசிட்டு போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட மலையில் ஒரு குறும்பலா மரத்தடியில் எங்களுடைய கைலாசநாதரான ஈஸ்வரன் அப்படி சிவபெருமான் வீற்றிருக்கிறாரு. அப்படி இங்கே வாசம் செய்கிற சிவன் வாழ்கிற ஒரு மலையில தான் எங்களுடைய மலை, நாங்களும் வாழ்கிறோம், இதுதான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி குறத்தி பாடுறாங்க. அடுத்த பாட்டு, கைலை எனும் வடமலைக்கு தெற்கு மலை அம்மே, கனகமகா மேரு என நிற்குமலை அம்மே, சைலை மலை தென்மலைக்கு வடக்கு மலை அம்மே, சகல மலையும் தனக்குள் அடக்கும் மலை அம்மே, வைரமுடன் மாணிக்கம் விளையும் மலை அம்மே, வானிரவி முளைகள் தொறும் நுழையும் மலை அம்மே, துயிலும் அவர் விழிப்பாகி அகிலமெங்கும் தேடும் துங்கர் திரிகூட மலையெங்கள் மலை அம்மே. இந்த 3 பாட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மலையுடைய சிறப்புகள் சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போது இந்த திரிகூடநாதர் வீற்றிருக்கக்கூடிய அந்த மலை எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ஃபோனில் லொக்கேஷன் மேப் போட்டுட்டு போய்க்கலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனால் அன்றைய காலத்தில் எப்படி வரணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க இடங்களில் பெரிய பிரம்மாண்டமான இடங்கள்லாம் சொல்லணும் இல்லையா. அப்படி வந்து இவர் சொல்கிறாரு அந்த காலத்தில் வந்து எப்படி வந்து இந்த மலைக்கு வரணும் அப்படின்றத அழகாக சொல்லியிருக்கிறாரு. கைலை மலை இருக்கு இல்லையா, கைலை மலை எங்கே இருக்குது, வடக்கில் இருக்குது. அந்த வடக்கு புறத்தில் கைலை மலை இருக்குது. ஆனால் திரிகூட மலை எங்கே இருக்குது, தெற்கு சைடில் இருக்குது, தெற்கு பக்கமாக இருக்குது. வடக்குக்கு நேர் எதிர்ப்புறம் தெற்கில் தான் இந்த திரிகூட மலை வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கனகம் அப்படின்னா பொண்ணு, அந்த பொண்ணெல்லாம் விளையக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான மலையாக திரிகூட மலை இருக்குது அப்படின்றாரு. இந்த திரிகூட மலை வந்து பொண்ணெல்லாம் விளையக்கூடியது போல் இருக்கு இல்லையா. அப்படிப்பட்ட மலை எங்கே இருக்குது அப்படின்னா மேரு மலையும் இதே போல் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா கைலை மலைக்கு தெற்கே இருக்குன்னு சொல்லியிருந்தார் இல்லையா இந்த மலை. அதே போல் சைலை அப்படின்ற மலைக்கு, சைலை அப்படின்னா என்னென்னா சிவசைலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலைக்கு வடக்கு புறமாக திரிகூட மலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட எல்லா சிறப்புகளையும் வாய்ந்த மலை தான் எங்களுடைய திரிகூட மலை அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மலையில் வந்து இல்லாத சிறப்பு அப்படின்றதே இல்லை. எல்லா மலையிலையும் என்னென்ன சிறப்பு இருக்கோ அது எல்லாமே ஒரே மலையில் இருக்குது. அப்படின்னா அது எங்கே இருக்குது, அது வந்து திரிகூடநாதர் வீற்றிருக்கக்கூடிய திருக்குற்றால மலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வைரமும் மாணிக்கமும் இது போன்ற பல வைரம், மாணிக்கம், வெள்ளி, தங்கம் இது போன்ற எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய மலையாக எதுவாக இருக்குது, திரிகூட மலை தான் இருக்குது அப்படின்றாங்க. அங்கே திரிகூட மலையில் பல அருவிகள் இருக்குது. அதாவது குற்றால மலையில் பல அருவிகள் விழுது இல்லையா, அந்த அருவிகள் மிகவும் அழகாக இருக்குது. அது விழுற சத்தமும் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே அருவிகள் எந்த அளவு நிறையா இருக்கோ அதே போல் குகைகளும் அங்கே இருக்குது அப்படின்றாங்க. அந்த குகைகள் எப்படி இருக்குது அப்படின்னா ரவி அப்படின்னா இதில் சூரியன் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூரியன் என்ன பண்ணுது அப்படின்னா சூரிய ஒளியானது அந்த குகைகளுக்குள்ளே பட்டு குகைகளின் உள்ளாக வந்து சூரியன் வந்து வெளியில் வரக்கூடிய அளவுக்கு அந்த குகைகள் வந்து சிறப்பு மிக்கதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா துயில் கொள்ளும் பெருமாள் இருக்கார் இல்லையா, பெருமாள் வந்து எப்பயுமே பள்ளி கொண்ட நிலையில் தான் இருப்பார் இல்லையா. அப்படிப்பட்ட பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இப்போ நம்மளாம் தூங்கினோன்னா நல்லா ஆழ்ந்து தூங்கிடுவோம் இல்லையா, வெளியில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது. ஆனால் துயில் கொள்கிற பெருமாளுக்கு என்ன, அது வெளியில் எல்லாமே நடக்கிறத பார்த்துட்டே தான் அவர் தூங்கிட்டு இருப்பார். இப்படிப்பட்ட பெருமாள் சிவபெருமானை எங்கெல்லாமோ தேடி பார்க்குறாரு இல்லையா. தேடக்கூடிய
சிவபெருமான் எங்கே இருக்காரு அப்படின்னா, திரிகூடநாதர் எங்கே வாழ்கிறாரு அப்படின்னா திரிகூட மலை, அதாவது குற்றால மலையில் திரிகூடநாதர் வாசம் செய்கிறாரு. இப்படிப்பட்ட மலை தான் எங்களுடைய மலை அம்மே அப்படின்னு சொல்லிட்டு குறத்தி வசந்தவல்லிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த பாட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொல்லிமலை எனக்கிளைய செல்லிமலை அம்மே, கொழுந்தனுக்கு காணிமலை பழனிமலை அம்மே, எல்லுலவும் விந்தைமலை எந்தைமலை அம்மே, இமயமலை என்னுடைய தமையன்மலை அம்மே, சொல்லறிய சுவாமிமலை மாமிமலை அம்மே, தோழிமலை நாஞ்சில் நாட்டு வேள்விமலை அம்மே, செல்லினங்கள் முழவு கொட்ட மயிலினங்கள் ஆடும் திரிகூட மலையெங்கள் செல்வமலை அம்மே அப்படின்னு பாடியிருக்காங்க குறத்தி. இதில் குறத்தி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பாடல்களில் குறத்தி என்ன சொன்னா வசந்தவல்லிக்கிட்ட அப்படின்னா, மலையோட சிறப்புகளை பற்றி சொன்னா, அதுக்கப்புறம் மலை எங்கே இருக்குது அப்படின்றத சொன்னா. இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மற்ற மலைகள்லையும் என்னோட உறவினர்கள் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாப்புல. என்ன அப்படின்னா, குறத்திக்கு அடுத்ததாக பிறந்த செல்லி அப்படிங்கிறவங்களோட மலை தான் கொல்லிமலை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செல்லியோட கணவன் வாழக்கூடிய மலை பழனி மலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சூரியன் உலாவி வருது இல்லையா, அப்படிப்பட்ட விந்தை மலை தான் என்னுடைய தந்தைக்குரிய மலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இமயமலை அப்படிங்கிறது தன்னுடைய தமக்கை அவங்களுக்கு தன்னுடைய தமையன் அவங்களுக்குரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இமயமலை யாருடையது? தமையனுக்குரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி மலை இருக்கு இல்லையா, சொல்லிருக்கு அரிய சாமி மலை என்னுடைய மாமியுடைய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாஞ்சில் நாட்டில் இருக்கக்கூடிய வேள்வி மலை என்னோட தோழியோட மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி எல்லா மலையிலையுமே என்னுடைய உறவுகள் இருக்காங்க. காடு மலை எல்லா பக்கமே நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த காடு மலை எல்லா பக்கமே நாங்கள் வாழ்கிறோம். இந்த மலையை நம்பித்தான் எங்களுடைய வாழ்க்கையே அமைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இப்படிப்பட்ட மலையில் என்னோட உறவுகள் எல்லாருமே ஒவ்வொரு மலையில் இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா மேகங்கள் சூழ்ந்த மலை மயில் நடனமாடக்கூடிய செல்வம் நிறைந்த மலையா திரிகூட மலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த திரிகூட மலையில சிவபெருமான் வீற்றிருக்கிறாரு. எங்களுடைய திரிகூடநாதர் ஈசன் வீற்றிருக்கிறாரு. இப்படிப்பட்ட மலை தான் எங்களுடைய மலை அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. நம்ம தமிழர்களுடைய மலை குறிஞ்சி தான் முதல் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. குறிஞ்சியில் தான் நம்மளுடைய வாழ்க்கையை துவங்கணும் அப்படின்னு சொல்லப்படுற குறிஞ்சி தான் மலை சார்ந்த இடம். அப்படிப்பட்ட மலை எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத இந்த பாடல்கள் மூலியமா வளம் கூறல் மூலியமா நமக்கு குறத்தி கூறியிருக்கிறாங்க. தென்காசிக்கு அருகில் இருக்க குற்றாலத்தில் வீற்றிருக்கக்கூடிய குற்றாலநாதர் வாழக்கூடிய மலையோட வளம் பற்றி இந்த காணொலியில் பார்த்தோம். இது உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். மகிழ்ச்சி கல்வி வானொலியோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் முனைவர் சா. மோகனப்பிரியா. நன்றி.